Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல TNPSC நியூ சிலபஸ்ல பொது தமிழ் இயல் 7 நாம பார்த்துட்டு இருக்கோம். அதுல திருக்குறள்ல 20 அதிகாரங்கள் நமக்கு கொடுத்திருக்காங்க. அதுல ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை இரண்டு அதிகாரங்கள் நம்ம பார்த்திருந்தோம். டுடே நாம விருந்தோம்பல் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். விருந்தோம்பல் இது அறத்துப்பால்ல இடம்பெற்றுள்ளது. அறத்துப்பால்ல இல்லறவியல்ல அதிகாரம் 9ல இந்த விருந்தோம்பல் டாபிக் கொடுத்திருக்காங்க. விருந்தோம்பல் விருந்தினரை வரவேற்றல் என்பதன் பொருள்தான் விருந்தோம்பல். நம்மளோட முன்னோர்கள் எப்படி வீடு கட்டியிருந்தாங்க அப்படின்னா, வீட்டின் முன்னாடி திண்ணை வைத்து வீடு கட்டுவர். எதற்காக? வழிபோக்கர்கள் கூட அமர்ந்து ஓய்வெடுத்து விட்டு உணவறிந்து செல்வதற்காக திண்ணை வைத்து வீடு கட்டினாங்க. இப்போ நம்ம விருந்தினர் அப்படின்னா யார சொல்றோம்? விருந்தினர் என்பவர் நம்மளுடைய சொந்தக்காரங்களை நாம விருந்தினர் அப்படின்னு சொல்றோம். ஆனா முன்னாடி விருந்தினர் என்பவர் யார் என்று தெரியாதவர்களுக்கும் வாருங்கள் அப்படின்னு கையமர்த்தி உணவளித்து மகிழ்வித்தவர்கள் நம்ம முன்னோர்கள். அந்த விருந்தோம்பல் பற்றி வள்ளுவர் எப்படி குறிப்பிடுகிறார் அப்படின்னு நாம இந்த வீடியோல பார்க்கலாம். முதல் குறள் பாருங்க. இருந்தோம்பி இல் வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. இருந்தோம்பி, ஓம்புதல் அப்படின்றது காத்தல் அல்லது பேணுதல் என்பதன் பொருள் ஓம்புதல். இருந்து ஓம்பி அதாவது விருந்தினரை பாதுகாத்து. இல் வாழ்வது எல்லாம், இல் என்பது வீட்டை குறிக்கும். அதாவது குடும்ப வாழ்க்கை வாழ்வது எல்லாமே விருந்தினருக்காகவே முன்னாடி குடும்பம் நடத்தி இருக்காங்க. விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. வேளாண்மை என்பதன் பொருள் பிறருக்கு உதவுதல். அப்ப இந்த குறளின் பொருள் விருந்தினர்களை வரவேற்பதற்காகவே குடும்ப வாழ்க்கை நடத்தி இருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள். இரண்டாவது குறள் பாருங்க. விருந்து புறத்தார் தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாட் அன்று. விருந்து என்பது உணவளித்து உபசரிப்பதை குறிக்கும். புறத்தார் அதாவது விருந்தினர் வீட்டின் வெளியே அமர்ந்திருக்க. தான் உண்டல் சாவா மருந்தெனினும் எனக்கு சாவாத மருந்தாகிய அமிழ்தமே கிடைத்தாலும் விருந்தினரை விட்டு உண்பது எனக்கு வேண்டற்பாற்றன்று. அதாவது எனக்கு உரியது கிடையாது. விருந்தினரை வெளியே வைத்துவிட்டு தான் மட்டும் உண்ணக்கூடிய அமிழ்தமே எனக்கு கிடைத்தாலும் எனக்கு அது வேண்டாம். மூன்றாவது குறள் பார்க்கலாம். வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால் படுதல் என்று. வருவிருந்து அதாவது தன்னை நோக்கி வரக்கூடிய விருந்தினரை, வைகளும் என்பதன் பொருள் நாள்தோறும், ஓம்புவான் என்பது பேணி காப்பது. தன்னை நோக்கி வரக்கூடிய விருந்தினரை ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து போற்றுகின்றவனுடைய வாழ்க்கை பருவந்து பால்படுதல் என்று. துன்பத்தால் ஒரு நாளும் கெட்டு போவாது. நான்காவது குறள். அகனமர்ந்து செய்யால் உரையும் முகனமர்ந்து நல் விருந்து ஓம்புவான் இல். அகம் என்பது உள்ளத்தை குறிக்கும். உரையும் என்பதன் பொருள் தங்குதல். செய்யால் என்பது திருமகளை குறிக்கின்றது. முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் அதாவது யார் ஒருவர் தன்னுடைய முகம் மலர்ந்து விருந்தினரை வரவேற்று அவர்களுக்கு விருந்திட்டு பேணி பாதுகாக்கின்றானோ அவனுடைய இல் என்பது இல்லத்தை குறிக்கும். அவனுடைய இல்லத்தில் அகனமர்ந்து மனம் மகிழ்ந்து செய்யாள் எனும் அழைக்கக்கூடிய திருமகள் தங்கிவிடுவாள். அப்போ விருந்தினரை யார் உபசரிக்கிறாங்களோ அவங்க வீட்டுல செல்வத்திற்கு குறையே இருக்காது அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுகிறார். வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில்
மிசைவான் புலம். வித்து விதை, அதாவது விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் என்பதன் பொருள், யார் ஒருவர் விருந்தினர் வரவேற்று அவர்களை உபசரித்து அவர்கள் உண்டது போக, மிச்சில் என்பது மீதத்தை குறிக்கும், அவர்கள் உண்ட உணவு போக மீதத்தை உண்டு வாழ்கின்றானோ. புலம் என்பது நிலத்தை குறிக்கும், அவனுடைய நிலத்தில் வித்து என்று அழைக்கப்படக்கூடிய விதை இடாமலேயே பயிரானது விளையும் அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுகிறார். 6வது குறள் பாருங்க. செல் விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான், நல் வருந்து வானத்தவருக்கு. செல் விருந்து, அதாவது வந்த விருந்தினரை உபசரித்து போற்றி வழி அனுப்பி வைத்துவிட்டு வரும் விருந்து, மீண்டும் வரக்கூடிய விருந்தினரை பார்த்திருப்பான், எதிர்பார்த்திருப்பவன் யாரோ அவன் நல் வருந்து வானத்தவருக்கு, அதாவது வானுலகத்தில் உள்ள தேவர்களுக்குமே அவன் நல்ல விருந்தினராக விளங்குவான். அடுத்து 7வது குறள். இணைத்துணை என்பது ஒன்றில்லை, விருந்தின் துணை துணை வேள்வி பயன். இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வேள்வி என்பதன் பொருள் யாகம். விருந்தினரை வரவேற்று பேணி காப்பது யாகத்தினால் கிடைக்கக்கூடிய பலனுக்கு சமமாகும். இந்த யாகத்தை நாம் செய்வதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மை நமக்கு இவ்வளவுதான் அப்படின்னு அளவிடக்கூடியது கிடையாது. வரக்கூடிய விருந்தினருடைய தகுதி எவ்வளவு இருக்கின்றதோ அதே அளவு நமக்கு நன்மை கிடைக்கும். அதுதான் இணைத்துணை என்பது ஒன்றில்லை. விருந்தினரை வரவேற்பதினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பயன் இவ்வளவு என்று அளவிட முடியாது. விருந்தின் துணை துணை வேள்வி பயன், அந்த விருந்தினரின் தகுதியை பொறுத்தே அதனுடைய பலனானது நமக்கு கிடைக்கும். அடுத்து 8வது குறள் பாருங்க. பரிந்தோம்பி பச்சேற்றம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். நம்ம ஆல்ரெடி 7வது குறள்ல என்ன பார்த்தோம்? விருந்தினரை வரவேற்று பேணி காப்பது ஒரு யாகம் வளர்த்ததற்கு சமம் அப்படின்னு பார்த்தோமா. அததான் அந்த விருந்தினரை பேணி பாதுகாத்து கிடைக்கக்கூடிய அந்த வேள்வியில் ஈடுபடாதவர்கள், அதாவது விருந்தினரை வரவேற்க தெரியாதவங்க, அவர்களுடைய பொருட்களை ஃபர்ஸ்ட் பேணி பாதுகாத்து இழப்பர். அவ்வாறு இழக்கும் தருவாயில் பரிந்தோம்பி பற்றேற்றம், அதாவது செல்வம் இருக்கும் போதே நாம் விருந்தினரை உபசரிக்கவில்லையே என்று வருந்துவர் அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுகிறார். உடைமையுள் இன்மை, இங்கு உடைமை என்பது செல்வ செழிப்புடன் இருக்கும் நிலையை குறிப்பிடுகின்றது. இன்மை என்பது வறுமையை குறிக்கும். விருந்தோம்பல், அதாவது செல்வத்தில் வறுமை என்பது விருந்தோம்பல் ஓம்பா, வரக்கூடிய விருந்தினரை உபசரிக்காமல் இருக்கக்கூடிய மடமை என்பது அறியாமையை குறிக்கும். ஓகேவா? அதாவது செல்வத்தில் வறுமை என்பது விருந்தினரை உபசரிக்காத அறியாமை நிலையை குறிக்கின்றது. மடவார்க்கண் உண்டு, இந்த செயலானது யாரிடம் உண்டு? யார்கிட்ட அறிவில்லாம இருக்காங்களோ அவங்கதான் விருந்தினரை உபசரிக்க தெரியாதவர்களாக இருப்பர். இதன் பொருள் என்ன அப்படின்னா, செல்வ நிலையில் உள்ள வறுமை என்பது விருந்தினரை வரவேற்று உபசரிக்க இயலாத அறிவில்லாதவர்கள். இச்செயலை செய்பவர்கள் அறிவில்லாதவர்களே ஆவர். 10வது குறள் பாருங்க. மோப்ப குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து. இதுல மோப்பம் அப்படின்றது என்னது அப்படின்னா மோந்து பார்த்தல். அனிச்சம் என்பது ஒரு மலரை குறிக்கும். அனிச்சம் என குறிப்பிடக்கூடிய மலர் மிகவும் மென்மையான மலர். நாம் மோந்து பார்ப்பதன் மூலமாகவே அந்த மலரானது வாடிவிடும். அதுபோல
முகந்திரிந்து நோக்க குழையும் விருந்து. நம்மளுடைய விருந்தினரை முகம் திரிந்து முகம் வேறுபட்டு நோக்க குழையும் வரவேற்றாலே அந்த விருந்தினரானவர் வாடிவிடுவர். பார்த்துக்கோங்க, விருந்தோம்பலின் சிறப்பை வள்ளுவர் எவ்வளவு அழகாக எடுத்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு. ஓகே, ஜஸ்ட் நீங்க திருக்குறள் படிக்கும்போது பொருளையும் தெரிஞ்சு படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் அதிகாரம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.